என் பிள்ளையே, இந்த கருப்பன் தருகின்ற வெற்றியே வேண்டாம் என்று ஒரு பொழுதும் சொல்லிவிடாதே. உன் உயிருக்கு நிகரான உறவு, உன் உண்மையான உறவு உன்னை தேடி வரப்போகிறார். தானாகவே தேடி வந்து பேசப் போகிறார். இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வர வேண்டும் என்பதற்குத்தானே நீ என் தளத்திற்கு நடையாக நடந்து கொண்டு இருந்தாய். என்னை விட்டு எல்லோரும் சென்று விட்டால் நான் எப்படி என் வாழ்க்கையை இங்கு நகர்த்தி கொண்டு இருக்க முடியும் என்று எண்ணிக்கொண்டிருந்தாய் அல்லவா? இதோ உன் எண்ணத்தில் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது உன்னை ஒரு பொழுதும் தவிக்கவிடப் போவதில்லை. உன் வாழ்க்கையின் கனவுகளை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்ட பிறகு எதற்காக எதையோ பற்றி நீ யோசிக்கின்றாய்? உன்னுடைய சூழ்நிலைகள் அத்துணையும் இப்பொழுது நீ இங்கு எதிர்கொள்கின்ற தருணமாகத்தான் இருக்கின்றது. எதிர்நீச்சல் போட்டு போட்டு போராடி என்ன செய்வது என்று தெரியாமல் நீ தவித்து கொண்டு இருந்தாய். எனக்காக யாருமில்லை என்று எண்ணி உன் வாழ்க்கையை இழந்து விட்டது போல் நீ தவித்து கொண்டிருந்தாய். என் தங்க பிள்ளையே, யார் சொன்னது? உன் வாழ்க்கையை மீட்டு தருவதற்கும் உனக்கான மகிழ்ச்சியான தருணத்தை நான் தருவதற்காகவும் அல்லவா இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கின்றேன். இதோ பிரிந்து போனவரும் விட்டு விட்டவரும் வெறுத்து விட்டவரையும் நினைத்து நீ கண்கலங்கிய தருணங்கள் எல்லாம் எனக்கு தெரிந்ததுதான். இவ்வளவுதானா வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருந்ததை தாண்டி உன் வாழ்க்கையில் உனக்கான பொறுப்பை ஜெயிக்கின்ற சூழ்நிலையில் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. யாரோ ஒருவருக்காக உன் மனதை போட்டு நீ வருத்தி கொண்டு இருக்காதே. உனக்கான செயலை செய்வதற்கு நானே இங்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் சரி, நல்லதை சொல்லவும் செய்யவும் நானே தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேனே. அதன் பிறகும் சற்றும் எதற்காக என் பிள்ளையே நீ இங்கு யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? வருகின்ற நிலைகளில் எல்லாம் உன் வாழ்க்கையை நான் சரி செய்கின்ற ஒரு சூழ்நிலையை கையில் எடுத்து விட்டேன். பிரிந்தவரை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டு இருந்தார். என் வலது கையாக அல்லவா அவர் என் உறவாக இருந்து கொண்டு இருந்தார் என்று உன் உயிர் மூச்சை போன்று இங்கு சுவாசித்து கொண்டு இருந்தார். அந்த சுவாசத்தால் இப்பொழுது எனக்கு விட்டு விடுவேன் போல் அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ வருத்தப்பட்டாய். இனி அந்த வருத்தங்கள் எல்லாம் தேவையில்லாதது. ஏனென்றால் அந்த உறவை உன்னிடத்தில் கொண்டு இந்த கருப்பண்ணசாமி சேர்க்கத்தானே வந்து இருக்கின்றேன். நீ எதை நோக்கி உன் பயணம் இருந்து கொண்டு இருந்தது? என் பிள்ளையும் உன் வாழ்க்கையில் நீ ஏற்றத்தை பார்க்கக்கூடிய இங்கு நேரத்தை நெருங்கிவிட்ட பொழுதிலுமே உனக்கு மகிழ்ச்சியை நான் தர காத்திருக்கின்றேனே. எந்த ஒரு நிலையிலும் என் நிலை மட்டுமே என் பிள்ளைகள் இங்கு மாறாமல் இருந்தாலே போதும். உனக்கான சூழ்நிலைகள் அத்துணையும் இனி உனக்கு சாதகமாக மாறும் தருணத்தை தான் கொண்டு வருவதற்காக வந்து இருக்கின்றேன். நீ நம்பிக்கையோடு போராடி இங்கு தோற்றே விட்டேனோ என்ற தோல்விகளை கண்டெல்லாம் துவண்டு விட வேண்டாம். இந்த தோல்வியிலிருந்து மீட்டு உன்னை கொண்டு வருவதற்குத்தானே உன் சூழ்நிலையை உனக்கு சாதகமாக்கி தந்து இருக்கின்றேன். எதையெல்லாமோ இழந்து விட்டாயோ என்று எண்ணிக்கொள்ளாதே. இழந்ததை விட மிகச் சிறப்பான வாழ்க்கையை தருவதற்குத்தானே இந்த அப்பன் கருப்பண்ணசாமி நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். மறுபடியும் நீ ஏன் தங்கமே பழைய பாதையை நினைத்து கடந்து வந்த தருணத்தை நினைத்து இங்கு அழுது கொண்டு இருக்கின்றாய்? எல்லா விஷயத்திலும் இனி உனக்கு நான் இங்கு நல்லதை மட்டுமே யோசித்து கொள்ள இங்கு நேரத்தை தந்து இருக்கின்றேன். நல்வாய்ப்பினை மட்டுமே தந்து கொண்டு இருக்கின்றேன். அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கொள். உன் வாழ்க்கையின் தேடலை நான் உனக்காக தர காத்திருக்கும் போது எதற்காகவும் நீ அழுது கொண்டு இருக்க வேண்டாம். உனக்கு நம்பிக்கையை தருவதற்காக, உனக்கான வாழ்க்கையை சரி செய்வதற்காகத்தான் இப்பொழுது நான் வந்து இருக்கின்றேன். எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. உன் வாழ்க்கையின் நலனை, உன் வாழ்க்கையின் கனவுகளை நான் உனக்காக தர காத்திருக்கும் போது நீ எதற்காக அல்லது தவித்து கொண்டு இருக்கின்றாய்? இதோ உன் கனவுகள் மெய்ப்படும் நேரம் வந்து விட்டது. உன் உண்மையான உறவை, உனக்கான தருணத்தை நான் தர காத்திருக்கின்றேன். இதுவரையிலும் கண்டிராத
சிக்கல்கள் எல்லாம் வந்துவிடுமோ என்று நீ கடந்து வந்த பாதையை நினைத்து அழுது தவித்தே கொண்டு இருந்தாய். இனி இந்த தவிப்புக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க போவதில்லை. உனக்கு மகிழ்ச்சியை அள்ளித்தரத்தானே காத்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் எந்த ஒன்றிற்காக காத்து கொண்டு இருந்தார்களோ, யாருக்காக காத்து கொண்டு இருந்தார்களோ, அந்த ஒரு தருணம் இனி உன் வாழ்க்கையில் மெய்ப்படும் நேரமும் காலமும் வந்து விட்டது. என் பிள்ளையே, என் நிலை மாறாமலே இருந்தால் போதும். எதற்காக நீ உன் வாழ்க்கையை இங்கு தொலைத்து விட்டது போல் இருந்து கொண்டு இருக்கின்றாய்? எதற்காக உன் கனவுகளை மற்றவர்களுக்காக விட்டு கொடுப்பது போல் இருந்து கொண்டு இருக்கின்றாய்? இங்கு யாரும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க போவதே இல்லை என்று உனக்கு தெரியும் அல்லவா? மறுபடியும் நான் அவர்களுக்காக இதை செய்கின்றேன், இவர்களுக்காக இதை செய்கின்றேன் என்று நீயாகவே ஒரு கற்பனை உலகத்தில் இருந்து கொண்டு இருக்காதே. முதலில் அந்த மாயை வலையில் இருந்து உடைத்தெறிந்து விட்டு உன் பாதையை தெளிவாக்கிக் கொள்வதற்கான நிலையை உருவாக்கிக்கொள். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையின் மாற்றத்தை நானே தர காத்திருக்கும் போது யாருக்காகவும் நீ உன் வாழ்க்கை இழந்துவிடும் தருணத்தை உருவாக்கப் போவது கிடையாது. உன் முயற்சியை தடுப்பதற்குத்தான் பல்வேறு சூழ்நிலைகள் உனக்கு இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. ஏனென்றால் உன்னை சுற்றி சுற்றி இருப்பவர்கள் உன் வாழ்க்கையை எப்படியாவது கெடுத்து விடலாம் என்ற நம்பிக்கையில் போராடி கொண்டு இருக்கின்றார்கள். அதற்குத்தான் திட்டத்தை தீட்டிக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் நான் அதற்கு ஒரு பொழுதும் இந்த கருப்பண்ணசாமி இடம் கொடுக்க போவதே கிடையாது. ஏனென்றால் உன் வாழ்க்கையின் கனவுகளை என்னிடத்தில் அல்லவா ஒப்படைத்திருக்கின்றாய், இந்த கருப்பண்ணசாமி மீது அல்லவா ஒப்படைத்திருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது நான் எப்படி தங்கமே அதை விட்டு விடுவேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். உன் வாழ்க்கை நிலையை நான் எடுத்துக்கொண்டு விட்ட பிறகும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. உனக்காக யாருமில்லை என்ற எண்ணத்தை நீ வளர்த்து கொள்ளவே வேண்டாம். உன் உண்மையான உறவை, உயிர் போன்ற உறவையும் உனக்காக உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்காக உன் கரத்தை பற்றி இருக்கின்றேன். நீ கண்ணீர் வடித்த காலத்தை எல்லாம் முடித்தே வைத்துவிட்டு உனக்கான செயலை, நல்லதொரு செயலுக்காக நீ காத்திருக்கும் இந்த தேடலை உனக்கு நல்லதொரு வாய்ப்பாக தேடி வந்து இருக்கின்றேன். இனி எல்லா விஷயத்திலும் எனக்காக என் கருப்பண்ணசாமி இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் உண்மையாகவே இருந்து பார். நிச்சயம் வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பற்றியெல்லாம் நீ மனம் வருத்தப்பட்டு கொண்டு இருந்த காலங்கள் இங்கு முடிந்தே விட்டது. உனக்கான நலனை நான் கருத்தில் கொண்டுதான், கையில் எடுத்து கொண்டுதான் வந்து இருக்கின்றேன். பின்பும் எதற்காக என் பிள்ளையை நீ அழுது தவித்து கொண்டு இருக்கின்றாய்? எதற்காகவும் நீ காத்திருக்க வேண்டாம். இனி யாரிடமும் யாசகம் பெறும் நிலையை என் பிள்ளைக்கு நான் உருவாக்கப் போவதே கிடையாது. உன் சூழ்நிலைகள் அத்தனையும் மாற்றியமைத்து விட்டு உனக்கான நலனை நான் கையில் எடுத்து இருக்கும் போது எதற்காகவும் நீ அழுது கொண்டு இருக்காது. நடப்பதையெல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். உன் வாழ்க்கைக்காக நீ போராடியது வெற்றிதான் களம் காண போகிறது. நீ நினைத்தது பலிக்கும் பார். 18ஆம் படி கருப்பசாமியே போற்றி.